LCS அப்படின்ற ஒரு ஊழியர் கூடுகை. தமிழ்நாடு முழுவதிலிருந்து அவர்களை இணைத்து கொண்டு லெட்ஸ் கிரியேட் ஷெப்பர்ட் அப்படின்னு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தின் மூலியமாக அதனுடைய காரியம் என்னன்னா, நாம எல்லா ஊழியர்களுக்கும் அங்கீகாரமும் ஊழியத்தையும் கொடுப்பது. ஒரு ஊழியர்களுக்கு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அநேகர் பின்வாங்க மாட்டாங்க. சிலர் பார்ட் டைமா ஊழியம் செய்ய மாட்டாங்க, முழு நேர ஊழியர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அந்த மாதம் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிதான் இந்த காரியத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதனுடைய ஒரு துவக்கமாக ஒரு வருடத்துல இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு இந்த LCS-னுடைய அந்த காரியம் அப்படியே சிதறடிக்கப்படுகிறது போல நான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னா, நம்முடைய ஊழியர்களுக்குள்ள இல்லாத ஒரு ஒற்றுமை. ஊழியர்களுக்குள்ள ஒருபோதும் ஒற்றுமை கிடையாது. இந்த ஒரு ஸ்கூல், நான் பெங்களூர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சேன். ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்கூல் இருந்தது, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம். காரணம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க முடியாதவர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க. அதுபோல இன்றைக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர்ல, ஒரு கிலோமீட்டர்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு அரை கிலோமீட்டர் 500 மீட்டர்ல 3 சபைகள் இருப்பதை இந்த இடத்தையும் நான் பார்த்திருக்கேன். அரக்கோணத்துல கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் கன்வென்ஷன் பேச போகும் பொழுது அந்த ரோடு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்ல 4 சபைகளை பார்த்தேன். 4 சபைகள் குறைந்ததுன்னா ஒரு 100 மீட்டர் இடைவெளியில 4 சபைகள் அந்த ரோட்ல இருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்ல தான் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க பேச. அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச், அடுத்தது CSI சர்ச், அதுக்கு அடுத்தது CPM, அதுக்கு அடுத்தது இன்னொரு சர்ச். இப்படி 4 சபைகள் ஒரே ரோட்ல இருக்கு. இது எதற்காக? இந்த சர்ச்சுக்கு பிடிக்கலன்னா அந்த சர்ச்சுக்கு போயிடுறதுக்காகவா? அந்த சர்ச்சில் ஊழியனை பிடிக்கலன்னா அவர்களுக்கிட்ட கோச்சுக்கிட்டு இன்னொரு சபைக்கு பக்கத்திலேயே போயிருக்காகவா? இது எதற்காக? இது ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களை அனுதினமும் நமக்கு தேவன் காட்டுவதில்லையா? நம்முடைய டிவி சேனல்ல பார்க்கறது இல்லையா? அப்போ இந்த பாரத்தை எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். வாட் ஆர் யூ டூயிங்? இன்னும் அஸ்திபாரம் போடப்படாத இடங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்திற்கே அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறாய்ன்னு பவுல் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துல அந்த இடத்துல தூண்டி விடப்பட்டது. நான் அழுது விட்டேன்.